ஏகப்பட்ட பொருள் வாங்கியிருக்கேன்னு அவர் நினைச்சிட்டே திட்டே வந்து எனக்கு டெலிவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். டேய் சம்பா 30 நிமிஷம் ரைஸை ஊற வைக்கணுமா? இது வந்து 185க்கு 10 பீசஸ் கொடுக்குறாங்க. 2 சாஸ் பாக்கெட்டும் வந்துச்சு உள்ள. பசிக்குது. காஃபி டீலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னாலாம் உயிர் வாழ்ந்துருக்கவே முடியாது. இவ்வளோண்டு தான் இருக்கு. இதில் எப்படி பாயிலாக எப்படி சாப்பிட்றது? இந்த கொஞ்சோண்டு சாப்பிட நம்ம அந்த சாப்பாடோட ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா 270. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் மேஜன் ஃபை. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு 24 hours ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த ஃபுட் சேலஞ்சுக்கு ஐடியா கொடுத்ததே நீங்கள் எல்லாம் தான். இப்போ ரீசெண்ட் டைமாக நம்ம ஜெனிசாக்ஸ் சேனலில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பிளிங்கிட் ஃபைன்ஸ் எபிசோட் அப்படின்ற மாதிரி ஒன்று போடுறோம். அதாவது வைரலான எல்லாம் மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் தான் இந்த ஐடியா கொடுத்தீங்க. 24 hours வந்து பிளிங்கிட் ஃபைன்ஸே வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும். அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது, அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. சரி, அதனால் நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளிங்கிட் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஜெனிசாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பிடிச்சிக்கோங்க, அப்படி லைக் கொடுங்க. என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள ஃபாலோ. தேவையான சாப்பாடு ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டாச்சு. இப்போ ஆர்டருக்கு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலங்கத்தில் நான் நினைப்பாரு, என்னம்மா இஷ்டத்துக்கு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு திங்ஸ் வாங்கினா பரவாயில்ல, ஒன்றுக்கு ஒட்டாமல் ஏகப்பட்ட பொருள் வாங்கியிருக்கேன்னு அவர் நினச்சிட்டே திட்டே வந்து எனக்கு டெலிவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். காலங்கத்தில் வாட்டர் டெலிவரி அப்படின்னு. நம்மளோட பிளிங்கிட் ஆர்டர் வந்து டெலிவர் ஆயிடுச்சு. நான் மார்னிங்கே வந்து இவ்வளோ எக்ஸைட் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஒன்றுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ், அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோமோஸ் சாப்பிட போகிறோம். இந்த மோமோஸ் வந்து நடுவில் ரொம்பவே எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா இருக்குது வீட்டிலே வந்து பண்ணுறதுக்கு. பட் அந்த வேல்யூ ஃபார் மணியா, அந்த அளவுக்கு ஹைப்டா ஒர்த்தா அப்படின்னு மார்னிங் இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் மோமோ செய்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இட்லி குட்டுவத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பீசஸையும் வச்சுக்கணும். 3 minutesல ரெடி ஆகின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் 3 minutes ஓப்பன் பண்ணி பார்த்தோம், சுத்தமாக வேகலை. ஆல்மோஸ்ட் 10 minutes ஆச்சு ஃபுல்லாக குக் ஆகி வரதுக்கு. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இட்லி குட்டுவத்துலேருந்து வெளில எடுத்துக்கோங்க. நம்மளோட சிக்கன் மோமோ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஒரு மாதிரி பிளேட் ஃபுல்லிங்காக, ஸ்மெல்லு எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்குது. அண்ட் ஆல்சோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், 5 minutesல ரெடி ஆகும்னு சொல்லியிருப்பாங்க, 10 minutes ஆகும். அதை தவிர இப்போ வரைக்கும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்கிறேன். சாஸ் வந்து சூப்பர் ஸ்பைஸியாக இல்லை. இப்போ நம்ம வாங்குவோம்ல, அது கொஞ்சம் ஸ்பைஸியாக அந்த மாதிரி இருக்கும்ல. இது வந்து கொஞ்சம் லைட்டாக டேங்கியாக நல்லாயிருக்கு. ஒரு எனக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ப்ரைஸுக்கு வந்து செம ஒர்த்து. நான் சாப்பிட்டுறேன். செம்ம டெம்ட் ஆகுது. சூடு ஆறிடுச்சுன்னா மோமோஸ் நல்லா இருக்காது, அதனால டக்குன்னு சாப்பிட்டுறேன். உங்களுக்கு நார்மல் ஹிமாலயன் சிக்கன் மோமோலாம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கண்டிப்பாக ட்ரை. ஏன்னா 5 pieces வந்து நம்ம 99க்கு வாங்குவோம் ஆஃபரில். இதெல்லாம் 189 நினைக்கிறேன். இது வந்து 185க்கு 10 pieces கொடுக்குறாங்க. 2 சாஸ் பாக்கெட்டும் இருந்துச்சு உள்ள. நான் ஒன்று தான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2மே தேவைப்படும் நினைக்கிறேன் நிறைய எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு. ஒரு ஃபுல் பேக்டு ப்ராப்பர் ஃப்ரோசன் மோமோவாக ஃபீல் ஆச்சு. வேல்யூ ஃபார் த மணி, பீசஸ்ஸு, டேஸ்ட்டு எல்லாமே 10 on 10. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலையில் ரொம்ப நிறைவாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 11 o'clock பிரஞ்ச் வந்து புது ஐட்டம் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது சாப்பிடும்போது உங்களை மீட் பண்ணுறேன். பிரிட்டானியா ட்ரீட்டில் வந்து புதுசாக துபாய் குனாஃபா க்ரொசாண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பேசிக்லி வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளேவர்ஸ் நம்ம சொல்லலாம், சாக்லேட், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸில் நான் வந்து குனாஃபா ஃப்ளேவரின்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்து தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ நம்ம டைரி மில்கில் வந்து குனாஃபா சாப்பிட்டு பார்த்தோமா, அது மாதிரி நான் இப்போ என்னதெல்லாம் புதுசாக குனாஃபா, துபாய் குனாஃபா ஆட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ட்ரை பண்ணின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து இது கொஞ்சம் எல்லோரும் போட்டிருந்தாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த ஒரு டெம்ப்டேஷனில் வாங்கின ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பிரிட்டானியா க்ரொசாண்ட்டில் வந்து பிடிச்ச ஃப்ளேவர் வந்து வெனிலா மட்டும்தான், வேறு எந்த ஃப்ளேவரும் பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் இதான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பைட்டில் எதுவுமே வராது, வெறும் பண்ணு தான். செகண்ட் பைட்டில் தான் தெரியும். கொஞ்சமாக க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதான் குனாஃபா க்ரீம் நினைக்கிறேன். ரொம்ப மைல்டாக, அநியாயத்துக்கு மைல்டாக தான் ஃப்ளேவரே வருது. ஹெவியாக அந்த துபாய் குனாஃபா ஃப்ளேவர் வந்து அப்படியே
நாக்கில் கிராஸ் பண்ணியே போகல. பன்னோட டேஸ்ட் தான் ஃபுல்லாகவே வருது. சச் டிசப்பாயின்மெண்ட். உள்ளே இந்த பாருங்க அந்த கொஞ்சோண்டு தான் இருக்குது. அந்த கொஞ்சோண்டு இருக்கிறதுலும் டேஸ்ட்டே தெரியல. அது கொஞ்சம் அதிகமாக தான் ஃபில் பண்ணலாம்ல. ஒன்றுமே இல்லை, உள்ள ஃபில்லிங்கே கிடையாது, எம்டி தான். டிசப்பாயின்மெண்ட். இருந்தாலும் சாப்பிட்டுறேன். இந்த மொத்த க்ரொசாண்ட்லேயும் கொஞ்சோண்டு க்ரீம் அதிகமாக இருந்த ஒரே பிளேஸ் இதுதான். என்னோடய ஆப்ரேஷனில் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இதை சாப்பிட்டாவாது அந்த டேஸ்ட் தெரியுதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபில்லிங் மட்டும் நிறைய வச்சுருந்தாங்கன்னா உண்மையாகவே ஒரு ஹிட்டான ஒரு ப்ராடக்டாக இருந்திருக்கும். இது வந்து ரேட் வந்து 40 ரூபா நினைக்கிறேன். 60 ரூபா, 60 ருபீஸு. அதுக்கு வந்து கொஞ்சம் க்ரீம்லாம் போட்டிருக்கலாம், மனசார போட்டிருக்கலாம். கொஞ்சம் இந்த இப்படி ஃப்ளோ ஆகுதான், இப்படி கொஞ்சோண்டு கடுகளவு போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எனக்கு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. அதனால் 10க்கு நான் 4 தான் கொடுப்பேன். பட் மதியானம் லஞ்ச் அப்படி கிடையாது. ஹையர் எக்ஸ்பெக்டேஷன், ஹையர் ப்ராடக்ட், மாஸான ப்ராடக்ட் செய்யும் போது உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்ச் செய்கிறதுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி வெயில் காலத்தில் கிச்சனில் 2 மினிட்ஸ் கூட நிற்க முடியாது. நம்மளால் 20 மினிட்ஸில் ஒரு பிரியாணி செய்ய முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்காகவே ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த குக்டோட பிரியாணி இது என்ன சொல்லுவாங்க, கிட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், இதை ட்ரை பண்ணி பார்க்கணும், எப்படி தான் இருக்கும். பிரியாணி வந்து நம்மளா சாதம்லாம் போட்டு சிக்கன்லாம் போட்டு செய்கிறது வேறையா, ஒரு பேக்கில் வச்சு செஞ்சால் அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குமா, ஃபஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்ட்டு நிறைய நாள் ஐ கீப் திங்கிங். ஸோ அதுக்காகவே இன்றைக்கி இதை வாங்கியாச்சு. ஒரு 8 ஸ்டெப் இருக்குது. அண்ட் இதில் நாங்கள் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனது, அண்ட் எங்களுக்கு நாலேஜ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் உள்ளே சிக்கன், ஏன்னா சிக்கன் ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்களா, உள்ளே கொஞ்சமாக குட்டியாக சிக்கன் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டோம். பட் மீட் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மீட் வந்து ஃப்ரோசன் பண்ணி அப்படி வரணும்ல, அவ்வளோ அறிவு எங்களுக்கு ஃபஸ்ட்டு இல்லை. உள்ளே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தனியாக வி நீட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், வாட் டைப் ஆஃப் பிரியாணி நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவை, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வாங்குறீங்க அப்படின்னா. அண்ட் இதோட ரேட் வந்து 299, அதாவது 300 ரூபாய்க்கு வீட்டில் 3 பேர் சாப்பிட்ற பிரியாணி. ஏன்னா சர்வ் ஃபார் 3ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் தான். 100 ரூபா பிரியாணி தான் நம்ம எனக்கு வீட்டில் செய்ய போகிறோம் வித்தவுட் மீட். ஸோ மீட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். ஸ்டெப்ஸ் படித்து நான் இப்போ வந்து செய்ய போகிறேன். வாஷ் அண்ட் சோக் ஃபார் சம்பா 30 நிமிஷம் ரைஸை ஊற வைக்கணுமா? கவனிக்கல நீங்க? மை காட், வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? நான் அப்ப சொன்ன படிச்சிட்டேன். சரி, நாங்கள் 30 மினிட்ஸ் கழிச்சு வரோம். பேக்கில் கொடுத்துருந்த இந்த ஜீரக சம்பா ரைஸை வந்து 20லேருந்து 25 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மெல்ல 20-25 மினிட்ஸ் பொறுமையாக எடுத்து, அதாவது கொள்ள பசியில் வந்தேன். போகிறேன், பிரியாணி 20 நிமிஷத்தில் செய்கிறேன், 25 நிமிஷம் சாப்பிட்றேன், 5 நிமிஷத்தில் வீடியோ எடுக்கிறேன், அரை மணி நேரத்தில் மொத்தமாக முடிக்கிறேன் அப்படின்னு வந்த என்ன ஊற வச்சுருக்கோம். இன்னும் வெயிட் பண்ணணும். அது 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அலாரம் வச்சுருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிட்ணும். பசிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் குக்கரில் 250 ml மசாலா பேஸ்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்களா, அது வந்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க ப்ரோட்டீன்ஸ் ஆர் வெஜ்ஜீஸ், நான் வந்து ஃப்ரைட் ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1.5 கப் தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம்ல அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கணும். எனக்கு மசாலாவில் சால்ட் கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு தேவையான ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. 10-15 மினிட்ஸ் கழிச்சு குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சீசனிங் ஆயில் கொடுத்துருப்பாங்க, அதையும் மேலே ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி ரெடி. பேக் பின்னாடி 1 to 8 ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ராப்பராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். ஃபைனலி ஆஃப்டர் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் பெயின், வயிறு வலி, நாங்கள் வந்து எங்களோட திண்டுக்கல் பிரியாணியை செஞ்சிட்டோம். இட் லுக்ஸ் ஸோ குட். உண்மையாகவே வந்து பார்க்கவே டெம்டிங்கான பிரியாணிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸ்மெல்லுமே சூப்பராக வருது. டேஸ்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ஒரு டீசெண்டான ஜீரக சம்பா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மேபி சிக்கனோ மட்டனோ ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. எனக்கு வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிக்கன் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ப்ரான் வாங்கியிருந்தாங்க இன்றைக்கி செய்கிறதுக்கு.
அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணியிருந்தோம். ஃப்ரைட் ப்ரான்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரான் பிரியாணி இன்னைக்கு சாப்பிட்றது. அதுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. காரமாக டிப்பிக்கல் திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் வருதான்னு கேட்டால் எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியல. நல்லா இருக்கு. ஸோ இப்போ நான் கடை சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்சுமே மன நிறைவாக திருப்தியாக தான் சாப்பிட்ருவோம். எனக்கு வந்து அந்த லைட்டாக வந்து அந்த சினிமன் அந்த பட்டை கிராம்போ டேஸ்ட் அப்படியே முடிக்கும் போது நாக்கில் வந்து பட்டு போகிறது வந்து பட்டை கிராம்போ டேஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு அது வந்து அந்த 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 ஃப்ளேவர் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இது ஒரு நல்லா இருக்குது, பட் அது எப்படி நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. பிரியாணி டைப் ஆஃப் நல்லா இருக்கானா எனக்கு அதை சொல்ல தெரியல. பட் இது நல்லா இருக்குது. ஃபார் த ப்ரைஸு, அமௌண்ட்டு அண்ட் அது அழகாக குக் பண்ணி வர விதத்தில் எல்லாமே இட்ஸ் குட். நான் மேபி சிக்கன் அண்ட் மட்டனில் நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அந்த ஃப்ளேவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. அதனால் இதுக்கு வந்து நான் 8 கொடுப்பேன். பிரியாணியில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் சாப்பிடும்போது வெறும் பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டேன். அதாவது ரைத்தா, அதுக்கப்புறம் பிரிஞ்சால், கத்திரிக்காய், இது எதுவுமே நான் வந்து சைடில் வச்சு சாப்பிடல. ஸோ நார்மலாக பிரியாணி கூட அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி இன்னும் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதனால் மார்க்கை வந்து நான் 8க்கு நான் 9 கொடுக்குறேன். 9 out of 10. இதுக்கப்புறம் ஈவினிங்க்கு ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக வைரலாக இப்போ இன்னைக்கு காலையில் கூட நான் ரீல்ஸ் தள்ளும் போது அந்த ப்ராடக்ட் வந்துச்சு. அந்த ப்ராடக்ட் வாங்கி வச்சுருக்கேன். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நான் ஆர்வமாக இருக்கேன் வந்ததுலேருந்தே. ஸோ ஈவினிங் ட்ரிங்க் தான் குடிக்க போகிறோம். ஸோ அப்போ உங்களை மீட் பண்ணுறேன். ஈவினிங் நான் சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸைட்டிங் ட்ரிங்க் தான் குடிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு ரொம்ப காஃபி அண்ட் டீ அடிக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்காக ஒரு ப்ராடக்ட் வைரல் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில் வரைக்கும் அதை பற்றி ரொம்ப பயங்கரமாக ஆச்சு அபூச்சா அப்படின்னு பேசினாங்க. விச் இஸ் இந்த டார்க் ரோஸ்ட் பேப்பர் போட்டோட அந்த லிச்சி ஃப்ளேவர் ட்ரிங்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப விரும்பி அதை குடிப்பேன். நார்மலாகவே எனக்கு பேப்பர் போட்டில் இருக்க எல்லா ட்ரிங்க்குமே நான் என்ஜாய் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இப்போ வந்து 0 ஸ்பார்க்லிங் காஃபி டார்க் ரோஸ்ட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நோ சுகர், நோ கேலரிஸ். இதெல்லாம் பார்க்கும்போது ஐ வாண்டட் டு ட்ரை. சரி அந்த அளவுக்கு ஹைப்பா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து இது என்ன சோடாவா காஃபி? அதில் இந்த கேஸ் வரும் போல இருக்குது. எனக்கு சயின்ஸ் பற்றி ரொம்ப தெரியாது, பட் இருக்குது போல இருக்குது. டீ காஃபி கம்பேர் பண்ணும்போது ஐ லைக் டீ மோர் காஃபியை விட. ஸோ உங்களுக்கு வந்து டீ காஃபியில் எது ரொம்ப அதிகமாக ரெண்டுமே குடிப்பீங்கன்னா ஓகே, பட் அதில் வந்து உங்களுக்கு ஃபேவரட் ஒன்று இருக்குல்ல, அது எது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா, ஸ்மெல்லு செம்ம ஹெவியாக இருக்குது. காஃபி குடிப்பேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான காஃபிலாம் குடிக்க மாட்டேன். எனக்கே கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு லைட் இது இருக்குது, டவுட் இருக்குது. குடிச்சு பார்க்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னடா சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? சொல்லி தொலை. ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக அந்த காஃபி ஃப்ளேவர் அண்ட் லைட் அந்த சோடா எஃபெக்ட் இருக்கும்ல, அதோட சேர்த்து குடிக்கும் போது வாவ் அப்படின்னா இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் ஸோ குட். ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய பிரெயினை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நான் இன்னும் நிறையா வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. காஃபி டீலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னாலலாம் உயிர் வாழ்ந்திருக்கவே முடியாது. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி வேலை பார்த்து இந்த அடல்ட்டிங்கை வந்து பண்ணவே முடியாது. இஃப் இன் கேஸ் காஃபி அண்ட் டீ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட்னா அதுக்கு வந்து உங்களுக்குலாம் தான் பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து ஒரு காஃபி பர்சன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாவுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் நான் போய் எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுக்க போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் 10க்கு 100 கொடுக்குறேன். ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு கெட் அடிக்டட் டு திஸ். இதோட ப்ரைஸ் வந்து 60 rupees. croissant 60, இது 60. நான் வந்து எல்லாமே பேக்கெட்டில் போட்டிருக்கேன். எம்ஆர்பி ரேட் தான் சொல்கிறேன். பிளிங்கிட்டில் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோக்கு நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு. ஸோ யா, நெக்ஸ்ட்டு நைட்டு நான் எல்லாமே கொஞ்சம் பிக்கியாக எனக்கு இதுதான் வேணும், இப்படி தான் சாப்பிட போகிறேன், இப்படி தான் இந்த சேலஞ்சை கொண்டு போகிறேன்னு ஒரு பிளான் மாஸ்டர் பிரெயினோடு தான் நான் வந்தேன்.
அதே மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன், இதை விட நீங்கள் ஒரு மடங்கு அதிகமாக அந்த ப்ராடக்டை பார்த்து எக்ஸைட் ஆவீங்க. அண்ட் நானும் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நைட் டின்னர் அப்புறம் மீட் பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம நைட் டின்னர் செய்யறதுக்காக திருப்பி கிச்சனுக்கு வந்திருக்கோம். செம்ம எக்ஸைட்டட் டு த கோர் ஆஃப் த கோர் மேக்ஸில் நான் ஏன் இருக்கேன் அப்படின்னா, ராமியன் செய்ய போகிறோம். பட் இது நார்மல் ராமன் கிடையாது. இது வந்து இந்த டக்பொக்கி, அதாவது கொரியன் ரைஸ் கேக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது அண்ட் ராமன் கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி 2 in 1. இதுவே வந்து நான் ரீலில் வந்து பார்த்து தான் லைக் போட்டு வச்சுருந்தேன் வாங்கணுன்ட்டு. இதில் 2 ஃப்ளேவர் இருக்குது. ஒன்று பிங்க் கலர், அந்த கார்போனேட் அதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 ஃப்ளேவர், ஒன்று சீஸு, இன்னொன்று அது பிங்க் கலர். எனக்கு வந்து சீஸ் ஃப்ளேவர் தான் வேணும். சாப்பிட்டு ட்ரை பண்ண எல்லாருமே சீஸ் ஃப்ளேவர் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வேணும்னே சீஸ் ஃப்ளேவர் தான் வாங்கினேன். ஸ்பைஸியாக இருக்குமா என்ன இருக்குன்னு தெரியல. சாப்பிடும் போதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அண்ட் குக்கிங் ப்ராசஸ் டைம் பார்த்தீங்கள் என்றால் 3 to 4 minutesல எம்மியாக இது குக் ஆகிடும். நான் லெட்ஸ் குக் அண்ட் டேஸ்ட் அவர் டக்பொக்கி கம் ராமன் நூடுல்ஸ். நான் வச்ச பேர், இது பேர் வந்து ரப்போக்கி. இது வந்து இது பேரோ இல்லை குட்சோல் தான் வந்து கம்பெனி பேர். இது பேர் வந்து ரப்போக்கி. ராமன் டக்பொக்கியோட பொக்கி எடுத்திருக்காங்க. ரப்போக்கி. திஸ் இஸ் ஹவ் த நேம் கேம். லெட்ஸ் குக். பேக் உள்ள சீஸ் மசாலா, டக்பொக்கி, நூடுல் அண்ட் டாப்பிங் இருக்கும். 3/4 கப், அதாவது முக்கால் கப்பில் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு செய்ய சொல்லிடுறாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு இருக்குது. இதோ இவ்வளோண்டு தான் இருக்குது. இதில் எப்படி பாயில் ஆகி எப்படி சாப்பிட்றது? அந்த கொஞ்சோண்டு தண்ணியில் எப்படி இது குக் ஆச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. குவான்டிட்டி பாருங்களேன், ரொம்ப கம்மி ஃபார் த ப்ரைஸ் ரேஞ்ச் அவங்க கொடுக்கறதுக்கு. இப்போ உண்மையாகவே கொடுத்த ஹைப்புக்கு டேஸ்ட்டாவது நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு வந்து ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறேன். இந்த கொஞ்சோண்டு சாப்பிட்ட நம்ம அந்த சாப்பாடோட ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா 270 ஆல்மோஸ்ட். நம்ம பிரியாணி வந்து 299 சாப்பிட்டோமா, இது வந்து 269. அது வந்து 3லேருந்து 4 பேர் சர்வ் பண்ணலாம். நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற பொண்ணு, ரொம்ப அபக்க நிறைய சாப்பிட மாட்டேன். எனக்கு பசிக்கும், நான் சாப்பிடுவேன். ஆனால் குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படி கம்மியாக சாப்பிட்ற எனக்கே ரொம்ப கம்மியாக ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி 3/4 கப்பு தான் நான் தண்ணி ஆட் பண்ணேன். எனக்கு வந்து நூடுல்ஸ் கம்ப்ளீட்டாக வேகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஃப்ளேவர், டேஸ்ட்டு எல்லாமே அசம், டாப் நாச், வேறு லெவல். அப்படின்னா ப்ரைஸும் சரி. இன்னும் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ எனக்கு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பாயில் ஆகிருந்து லைட்டாக வாட்டரியாக இருந்ததுனா கூட ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு இது வந்து நாட் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் அப்படின்றனால இது வந்து டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து மொத்த 10 மார்க்லேயும் 4 மார்க் கொடுக்குறேன். மற்றபடி ப்ரைஸ், இது குவான்டிட்டி, குக்கிங் இதுக்கெலாம் வந்து நான் கம்மி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஃபுட் சேலஞ்ச் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் இன்னைக்கு காலையிலேருந்து ட்ரை பண்ண அந்த 5 ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பார்ப்பீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். சரி, ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம ஜெனி சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் கிளிக் பண்ணால் அப்புறம் ப்ராடக்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படி லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி ஜெனி வந்து பிளிங்கிட்ல இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி இப்படி இருக்குது அப்படின்றத சொன்னா அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பை.